ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொது அறிவில் ஒரு 100 வினா விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் இவ்வாறு அறியப்பட்டார். ஆப்ஷன் டி தர்மசேனர். இரண்டாவது கேள்வி, பக்கீர் என குறிப்பிடப்படுபவர். ஆப்ஷன் ஏ இஸ்லாமிய ஞானி. மூன்றாவது கேள்வி, மாதவாச்சாரியார் டேஷ் தத்துவ பள்ளியை சார்ந்தவர். ஆப்ஷன் ஏ துவைதம். நான்காவது கேள்வி, ராமானந்தரின் சீடர் யார்? ஆப்ஷன் டி கபீர். ஐந்தாவது கேள்வி பாருங்க. முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர். ஆப்ஷன் பி ராமானந்தர். ஆறாவது கேள்வி, அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர். ஆப்ஷன் ஏ சுர்தாஸ். ஏழாவது கேள்வி, மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் டி துக்காராம். எட்டாவது கேள்வி, 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஷை திறம்பட பயன்படுத்தியதில் மூலம் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் சி பீரங்கி படை. ஒன்பதாவது கேள்வி, கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஷ் எதிராக போரிட்டார். ஆப்ஷன் ஏ ஆப்கானியர்களுக்கு எதிராக. பத்தாவது கேள்வி, டேஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். ஆப்ஷன் சி ஷேர்கான். 11வது கேள்வி பாருங்க. டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆப்ஷன் ஏ ஜாகீர்தாரி. 12வது கேள்வி, அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாகம் முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி ஷெர்ஷா. 13வது கேள்வி, இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டி விட்டதாக ஜஹீங்கரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் ஏ குரு அர்ஜுன் தேவ். 14வது கேள்வி, டேஷ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள். ஆப்ஷன் சி ஷாஜகான். 15வது கேள்வி, டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். ஆப்ஷன் டி அவுரங்கசீப். 16வது கேள்வி, கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் ஏ அக்பர். 17வது கேள்வி, ஜஹாங்கீர் மற்றும் டேஷ் அமைத்த சாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். ஆப்ஷன் பி ஷாஜகான். 18வது கேள்வி, சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். ஆப்ஷன் பி குவாலியரை. 19வது கேள்வி பாருங்க. பாதுஷா நாமா என்பது டேஷின் வாழ்க்கை வரலாறாகும். ஆப்ஷன் சி ஷாஜகான். 20வது கேள்வி, டேஷ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். ஆப்ஷன் ஏ த
தஜிக நிலகந்தி. 21வது கேள்வி, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர்? ஆப்ஷன் பி குமரகுருபர். 22வது கேள்வி, கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? ஆப்ஷன் டி இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி. 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம். 24வது கேள்வி, வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர்? ஆப்ஷன் ஏ மராத்தியர். 25 சிவாஜியின் குரு டேஷ் ஆவார்? ஆப்ஷன் பி ராம்தாஸ். 26வது கேள்வி, புரத்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது? ஆப்ஷன் சி ஜெய்சிங். 27வது கேள்வி, சிவாஜியின் ஆலோசனை சபை டேஷ் என்று அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அஷ்டபிரதானம். 28வது கேள்வி, மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் டேஷ் சவுத் என வசூலிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1/4. 29வது கேள்வி, சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலையில் தலைவராக டேஷ் இருந்தார்? ஆப்ஷன் ஏ நாயக். 30வது கேள்வி, மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா டேஷ் ஆவார்? ஆப்ஷன் ஏ முதலாம் பாஜிராவ். 31வது கேள்வி, டேஷ் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றார்? ஆப்ஷன் பி நாதிர் ஷா. 32வது கேள்வி, உடன்படிக்கை அதாவது டேஷ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது? ஆப்ஷன் சி சால்பை உடன்படிக்கை. 33வது கேள்வி, இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டேஷ்? ஆப்ஷன் பி வெல்லௌசி பிரபு. 34 கிராம அளவியல் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஷ் ஏற்றிருந்தனர்? ஆப்ஷன் டி பட்டேல். 35வது கேள்வி, கொங்கணம், கட்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் டேஷ் ஆவார்? ஆப்ஷன் டி பாலாஜி விஸ்வநாத். 36வது கேள்வி, நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் டேஷ்? ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர். 37வது கேள்வி, மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஷ் இரண்டாம் சரேபேஜியால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி தன்வந்தி மஹால். 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன? ஆப்ஷன் டி குமார சம்பவம். 39வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஆப்ஷன் பி முதலாம் பாஜிராவ் உத்கிரி போர். 40வது கேள்வி, சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசைப்படி அமைக்கவும். ஆப்ஷன் பி சாம்பாஜி, ராஜாராம், சாஹு, இரண்டாம் சாம்பாஜி.
41வது கேள்வி, இந்தியாவின் போர்த்துகீசியரில் அரசியல் தலைமையிடம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ கோவா. 42வது கேள்வி பாருங்க, மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி சூரத். 43வது கேள்வி, ஆங்கிலேயர் 1639ஆம் ஆண்டு உள்ளூர் ஆட்சியரிடமிருந்து பெற்ற நிலத்தை டேஷ் கோட்டையை கட்டினர். ஆப்ஷன் ஏ புனித ஜார்ஜ் கோட்டை. 44வது கேள்வி, வண்ண பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி சோழமண்டலம். ஆப்ஷன் டி சோழமண்டலம். 45வது கேள்வி, நிலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. டேஷ் தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் சி அருட்தந்தை ஹென்ரிக்ஸ். 47வது கேள்வி, டேஷ் போர்த்துகீசியரின் கருப்பர் நகரமாகும். ஆப்ஷன் ஏ 47வது கேள்வி, டேஷ் போர்த்துகீசியரின் கருப்பர் நகரமாகும். ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். 48வது கேள்வி, அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் டேஷ். ஆப்ஷன் பி டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. 49வது கேள்வி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி புலிகாட். 50வது கேள்வி, பிரான்சிஸ் மார்டின் என்பவர் டேஷை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக ஆக்கினார். ஆப்ஷன் டி புதுச்சேரி. 51வது கேள்வி, இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற டேஷ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி பம்பாய். 52வது கேள்வி, முதலாம் கர்நாடக போரின் போது டேஷ் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தார். ஆப்ஷன் சி துய்ப்ளே. 53வது கேள்வி, ராபர்ட் கிளைவ் டேஷில் வெற்றி பெற்று வங்காளத்தின் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். ஆப்ஷன் சி பக்சார் போர். 54வது கேள்வி, வந்தவாசி போர் டேஷ் கிடையே நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ அயர்கூட் மற்றும் லாலி. 55வது கேள்வி, 7 ஆண்டு போர் டேஷ் உடன் முடிவுக்கு வந்தது. ஆப்ஷன் சி பாரிஸ் உடன்படிக்கை. 56வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி சர் தாமஸ் ரோ பிரெஞ்சுக்காரர். 57வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும். ஆப்ஷன் சி பக்சார் போர். 58வது கேள்வி, டேஷ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. ஆப்ஷன் ஏ அலகாபாத். 59வது கேள்வி, டேஷ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார்.
டி ராபர்ட் கிளைவ். 60வது கேள்வி பாருங்க. டேஷ் சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது? ஆப்ஷன் ஏ ஒழுங்குமுறை சட்டம் 1773. 61வது கேள்வி. இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்? ஆப்ஷன் பி கானிங். 62வது கேள்வி. 62வது கேள்வி. டேஷ் ஜமீன்தார்களோடு காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார்? ஆப்ஷன் சி வங்காளம். 63வது கேள்வி. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் பி தாமஸ் மன்றோ. 64வது கேள்வி. தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி? ஆப்ஷன் பி வில்லியம் ஸ்லீமேன். 65வது கேள்வி. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம்? ஆப்ஷன் டி சதாரா. 66வது கேள்வி. நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஷ் நியாயப்படுத்தியது? ஆப்ஷன் டி சித்திரவதை சட்டம். 67வது கேள்வி. இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாக பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் சி தாமஸ் மெக்காலே. 68வது கேள்வி. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1857. 69வது கேள்வி. டேஷ் என்பவரின் முயற்சியால் இந்தியாவில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் முறை ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். 70வது கேள்வி. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து 1856இல் சென்னையிலிருந்து டேஷ் வரை இயக்கப்பட்டது? ஆப்ஷன் டி அரக்கோணம். 71வது கேள்வி. 1869இல் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பாவிற்கிடையே பயண தூரம் டேஷ் மைல்கள் குறைக்கப்பட்டன? ஆப்ஷன் சி 4000. 72வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி சிந்தியா கோலாலம்பூர். 73வது கேள்வி. உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஷ் உண்மையான அரசரானார்? ஆப்ஷன் ஏ ஹைதர் அலி. 74வது கேள்வி. திப்பு சுல்தான் டேஷ் பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது? ஆப்ஷன் சி கொடுங்கலூர். 75வது கேள்வி. பாளையக்காரர் முறை முதலில் டேஷ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ விஜயநகர். 76வது கேள்வி. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை டேஷ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்? ஆப்ஷன் பி யூசுப் கான். 77வது கேள்வி. வேலு நாச்சியார் டேஷ் அரசருடைய மகள்? ஆப்ஷன் சி ராமநாதபுரம். 78வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் டேஷ் ஆவார்? ஆப்ஷன் ஏ டபிள்யூசி ஜாக்சன். 79வது கேள்வி. வேலூர் புரட்சிக்கு உடன்படிக்கை காரணமாக அமைந்த நிகழ்வு டேஷ் ஆகும்?
ஆப்ஷன் சி புதிய தலைப்பாகை. 80வது கேள்வி, கோள் எழுச்சிக்கு காரணமானவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் சி புத்த பகத். 81வது கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ஆப்ஷன் பி கானிங் பிரபு. 82வது கேள்வி, 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹேப்பின் படைகளை தோற்கடித்தவர் டேஷ். ஆப்ஷன் பி மேஜர் ஜெனரல் ஹோவ்லாக். 83வது கேள்வி, இந்தியாவில் சீர்திருத்த பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி வங்காளம். 84வது கேள்வி, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை டேஷ் ஆவார். ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். 85வது கேள்வி, தேசிய சமூக மாநாடு டேஷ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ரானடே. 86வது கேள்வி, வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி. 87வது கேள்வி, கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகளின் மூலம் டேஷ் தனது கருத்துக்களை விளக்கினார். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 88வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர். 89வது கேள்வி, பிரம்ம ஞான சபை டேஷால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 90வது கேள்வி, தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார். ஆப்ஷன் பி காசி விஸ்வநாத முதலியார். 91வது கேள்வி, மேற்கிந்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி அறிவியல் கழகம். 92வது கேள்வி, இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ தியோபந்த் இயக்கம். 93வது கேள்வி, பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி ஜமீன்தாரின் முறை ஒழிப்பு சட்டங்கள், தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம், அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு. 94வது கேள்வி, இந்திய அரசாங்கம் டேஷ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. ஆப்ஷன் பி சமதர்ம. 95வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1951. 96வது கேள்வி, நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 1972. 97வது கேள்வி, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர்? ஆப்ஷன் சி வினோபா பாவே. 98வது கேள்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1951.
99வது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2005. 100வது கேள்வி பாருங்க, எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன? ஆப்ஷன் பி 1991. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது அறிவில் 100 கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இதே பொது அறிவில் பார்ட் 2 அடுத்த 100 கேள்விகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.